வெங்கடேஷ்ண்ணா, இப்போ கலெக்டர் சார் வந்திருந்தார். என்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது சொன்னாரா? கலெக்டர் சார் வந்து கொஞ்சம் சுத்தபத்தம் வச்சுக்கான், நீட்டாக வச்சுக்கான் டூரிஸ்ட் ஏரியா வந்து ஆம்பளை வந்து திருமணத்தில் 3 கயிறு கட்ட சொல்லிக்கிறேன். அதான் கொஞ்சம் நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிருக்காரு. கொஞ்சம் சுத்தபத்தம் வச்சுக்கணும். அதை வர டூரிஸ்ட்டுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே குப்பை போட்டுறாங்க. குப்பைனா ஏதோ சாப்பிட்ற பொருள் ட்ரெஸ் அப்படியே தூக்கியில் போட்டு போயிடறாங்க. கூலி சாப்பிட்றாங்க, அந்த கிணத்துக்கு அப்படியே போட்டு போயிடறாங்க. ஆனால் அந்த குப்பை தொட்டி வச்சுருக்குது, அது மீறியுமே அதில் யாரும் போகிறதில்ல. அங்கே தான் இருக்குது, ஆனால் அங்கே தான் கீழே போடுறாங்க. ஆனால் அதை குப்பையில் போகிறதில்ல. அவங்க அந்த மாதிரி போட்டு பழக்கம் தான் போடுவாங்க. வரவங்களுக்கு அது நாலேஜ் இல்லாத மாதிரி சில பேர்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ வந்தார் இல்லை? அதே தான் சுத்தமாக வச்சுக்காங்க. இன்னைக்கு சண்டே எப்படி போச்சு? சண்டே ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? ஃபுல் ரஷ்ஷு, பயங்கரமாக ரஷ்ஷு. ஆனால் ஜனங்க வந்து எங்கேயும் தவறான இடத்துல நாங்கள் அலோவ் பண்ணல. அதாவது எங்களுக்கு என்ன டியூட்டி கொடுத்தாலும் டியூட்டியை கரெக்டாக பாலப்படப்பார். எங்கெல்லாம் பாருங்கள், இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி அடிக்கிற இடம். இங்கே எப்பவுமே பார்த்தோன்னா இங்கே அங்கே கூட்டம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். அப்படியே கச கச கசம் இருக்கும். இப்போ நான் எங்கேயாவது எங்கள் டிவி போட்டதுனால எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வெளியே துரத்திட்டு இப்போ நீட்டாக சுத்தபத்தமாக இருக்குது. எல்லாம் பாட்டிலும் அட்டையுமோ அவங்க கையில் வச்சு எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. யார் வந்தாலும் மறைக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு சுதந்திரமாக குடிப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நாங்கள் தடை பண்ணதுனால அது இல்லை. இப்போ எல்லாம் சுத்தமாக இருக்குது. பார்க்கலாம் போங்க, அது மாதிரி இருக்குது. ஆனால் பரவாயில்லாம், இப்போ நீட்டாக இருக்குது. அவ்வளோதான். மண்டேலாம் உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். மண்டே தான் எங்களுக்கு வேலையே. ஏன்னா இப்போ விட்ட துணி போல் நாங்கள் மண்டே தான் அள்ளணும். ஆமாம், அதெல்லாம் பூச்சிக்கடி இருக்குது, அது இதுன்னு நிறையா கடி வாங்கணும். பூச்சி தண்ணியில் என்ன பூச்சி இருக்குன்னு சொல்ல முடியாது. கடிச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் சுருன்னு ஆகுது. என்ன பூச்சி கடிச்சே தெரியாது. இதெல்லாம் பல பிரச்சனை இருக்குது. எல்லாம் ஆபத்தான வேலை தான்.